இப்ப நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தா சவுத் சென்னை நார்த் சென்னைலாம் எப்படி இருக்குன்ட்டு அதுல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் நார்த் சென்னையில எனக்கு குறிப்பா ரெட் ஹில்ஸ் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியா இருக்குது, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் ரெட் ஹில்ஸை பத்தி என்கொயரி கேட்டதுனால இந்த வீடியோ, ரெட் ஹில்ஸ்ல என்ன டெவலப்மெண்ட், உங்க காஸ்ட் சேஃபா, ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ரெட் ஹில்ஸ்ல வாங்கலாமா, உங்களுக்கான வீடியோ தான் இது. சரி, ரெட் ஹில்ஸ் ஒரு நார்த் சென்னையோட ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஏரியாவா அப்படின்னா ஆமாங்க, கண்டிப்பா அது ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஏரியா. ரெசிடென்சியல் ஹப்பா நார்த் சென்னையா அது எடுத்துக்கிட்டே வருது. ஏன் அப்படின்னா மெட்ரோவோட எக்ஸ்பென்ஷன் தான் காரணம். அது மாதாவரம் அப்படின்னு வரை வந்ததுக்கு அப்புறம் ரெட் ஹில்ஸ் டெவலப் ஆயே ஆகணும் அப்படிங்கறதான். ரெட் ஹில்ஸ்லேருந்து அந்த சைடு எல்லாமே பெரிய டெவலப்மெண்ட். முன்னாடி வந்து நார்த் சென்னை அப்படின்னாலே கொளத்தூருக்கு அந்த சைடு யாருமே போக மாட்டாங்க. மாதாவரம்ல ஃபுல் ஓப்பன்ல இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு மாதாவரம்ல பிளேஸே கிடையாது, அட்மோஸ்ட் கம்ப்ளீட். அதுவும் வந்து மெட்ரோ கம்ப்ளீஷன் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற ரேட்ல இருந்து கம்பல்சரி 20% ஹைக் அப்படிங்கிறது கேரண்டியா கிடைக்கும். அது போக ஆல்ரெடி வந்து ரெட் ஹில்ஸ்ல லாரி டெர்மினலா இருக்கட்டும், லேக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெஜிடபிள் மார்க்கெட்டா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு ஹைலைட்ஸ். ஏன்னா மக்கள் வந்து பிரதானமா கிடைக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்கு அப்படின்னா அந்த ஏரியா டெவலப் ஆகித்தான் ஆகணும். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, ரெட் ஹில்ஸ் கம்பல்சரி ஒரு மார்க்கெட் கிராஷ் பண்ண போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு மெயின் அட்வான்டேஜ் அதுவும் டிரான்ஸ்போர்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா NH16, அதாவது சென்னையில இருந்து கொல்கத்தா வரையும். ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ் வந்து நம்ம கிடைக்கும். இப்போ லாரி மற்ற எந்த டிரான்ஸ்போர்ட்டா இருந்தாலும் இந்த வயா தான் கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது போக என்ன அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோடு வந்து வருது ஃபியூச்சரில். அவுட்டர் ரிங் ரோடோட பெனிஃபிட்ஸ் பற்றிலாம் நம்ம நிறைய மெட்ரோ எக்ஸ்பென்ஷன் முடிஞ்சா என்ன நடக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அவுட்டர் ரிங் ரோடெல்லாம் வருது அப்படின்னாலே ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இடம் வந்து லட்சத்தில் வாங்கினா கோடியில் போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்சஸ் இருக்குது. இப்போ நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க, நம்ம எங்கள் தாத்தா வாங்கி போட்டாரு, அதில் வந்து அன்னைக்கு ரேஞ்சுக்கு ஒரு ஏதோ 500 ரூபா 1000 ரூபாய்க்கு வாங்கி போட்ட இடம் இன்னைக்கு 5 கோடி போகுது, 4 கோடி போகுது. ஏன்னா உங்க தாத்தா வாங்கி போடுறப்போ ஒரு பொட்டல் காடா இருந்திருக்கும், சும்மா யாராவது கொடுத்துருந்துருப்பாங்க, சரி ஓகேன்னு வாங்கி வச்சிருந்துருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 30-40 வருஷம் 20 வருஷம் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அங்கே நிறைய கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஒவ்வொரு இருந்திருக்கும். அது போக வந்து பைபாஸ் வந்திருக்கலாம், ஸோ வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஹப் வந்திருக்கலாம். இப்படிலாம் வரும்போது ஒரு பெரிய பெரிய மாற்றம் வருது. அப்போ நீங்கள் இன்னைக்கு வாங்கி போட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மாற்றத்துக்கும் ஒரு பின்னாடி உங்கள் தலைமுறையில் இருக்கிற இன்னொரு ஜென்ரேஷன் வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜஸாகவும் ஒரு பெனிஃபிட்ஸாகவும் எடுத்துக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த ரெட் ஹில்ஸில் ஒரு சின்ன டிராபேக்கும் சொல்லணும் இல்லையா? ஏன்னா மெயினாக அட்வான்டேஜஸ் சொல்கிறோம், டிராபேக்ஸ் என்ன அப்படின்னா மெட்ரோவோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு மாதாவரத்தோட ஸ்டாப் ஆயிடுது. உங்களுக்கு ரெட் ஹில்ஸ் பகுதியில் மெட்ரோவோட கனெக்டிவிட்டி இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ் ஹைலைட்ஸ். சரி, மெட்ரோவோட டெவலப்மெண்ட் இங்கே இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்கும். ஏன் நம்ம நெகட்டிவாக சொல்லியிருக்கிறோமே இங்கே மெட்ரோ தான் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. முன்னாடி ஒரு ரெட் ஹில்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஏர்போர்ட் போகணும் அப்படின்னா குறைஞ்சது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், டிராஃபிக்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் 3 மணி நேரம் சென்னை சிட்டியில் சாதாரணமாகவே ஆகும். சரி, மெட்ரோலாம் வந்துருச்சு அப்படின்னா டிராஃபிக் சுத்தமாக இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கொளத்தூர் மேம்பாலம் வந்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற எந்த டிராஃபிக்கும் இப்போ சுத்தமாக கிடையாது. ஏன்னா எல்லாமே பைபாஸ்ல மேலே போயிடுறாங்க அப்படிங்கிறதுனால டிராஃபிக்கே இல்லாமல் இருக்குது. இதே எக்ஸாம்பிள் நீங்கள் மாதவரம் மேலே பைபாஸ் போட்டதுக்கு அப்புறமும் அதே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி தான். ஸோ மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்துருச்சுன்னா பெரும்பாலானோர் மெட்ரோவை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இங்கே பை ரோட் டிரான்ஸ்போர்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அப்போ நீங்கள் வரும்போது சராசரி 30 to 45 மினிட்ஸில் ரெட் ஹில்ஸ் டு நீங்கள் வந்து சென்ட்ரலாக இருக்கட்டும் இல்லை ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் தாராளமாக போயிட முடியும். ஸோ இது போக மெட்ரோவோட இம்பாக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியரஸ்ட் ஹப்ஸ் நீங்கள் வந்து கொளத்தூராக இருக்கட்டும் இல்லை மாதாவரமாக இருக்கட்டும் புழலாக இருக்கட்டும், இங்கிருந்து நீங்கள் ரெட் ஹில்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கிறதுனால இங்கிருந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பை லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பை ஆட்டோவா இல்லை பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது கேப் சர்வீஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த இதை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பொதுவாகவே வந்து என்னை பொறுத்தவரையிலும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அதிகமாக ஒரு ஏரியாவுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே ரியல் எஸ்டேட் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக பூம் ஆகும். அதுவும் உங்களுக்கு மெட்ரோவாக இருக்கட்டும், பைபாஸாக இருக்கட்டும், ரிங் ரோடாக இருக்கட்டும்,
இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு லேண்ட் டெவலப் ஆகாதா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுவும் சென்னையில எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழக்கூடியதா இருக்கும் யாருக்கு தெரியும். நாளைக்கு வந்து ரெட் ஹில்ஸை மையப்படுத்தி ஒரு புதிய ஏரியா கூட உருவாகலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு ரெட் ஹில்ஸ்ல சராசரி ஒரு 3500 ரூபா அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லேண்டுக்கு வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கெல்லாம். முன்னாடி எல்லாம் 1000, 1200, 1300 இந்த மாதிரி. இப்போ பெரியபாளையத்துல லேண்டோட விலை என்னவோ அதுதான் ரெட் ஹில்ஸ்ல இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஸோ இன்னைக்கு பாப்புலேஷன் இங்க அதிகமாகிக்கிட்டே இருக்குது. சரி, இது வந்து மெட்ரோ முடிஞ்சிருச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி இது வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்ப அதிகமாகும் போது அங்க இடமே வாங்க முடியாது. எப்படி இன்னைக்கு தாம்பரத்துல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேணா குடுவாஞ்சேரி தள்ளி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படி கிளாம்பாக்கம் பேக் சைட்ஸ் எல்லாம் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் இங்க மெட்ரோ வந்துருச்சு அப்படின்னா லேண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பும் கூட. உங்களுக்கு மாதவரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் இண்டஸ்ட்ரியல் ஹப், ரெட் ஹில்ஸ்லேயே ஃபுல் இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் ரெசிடென்சியல் எப்படின்னு இருந்தால் அது ஒரு டாப்பஸ்ட் சிட்டியாக கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, மெட்ரோ வந்ததுக்கு அப்புறம் லேண்டோட ரேட் எல்லாம் ஏதாவது மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் 1500, 2000, இப்போ 3500 ரூபா வரையும் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது. இன்னர் ரெட் ஹில்ஸ் அப்படின்னு வரும்போது, ஏன்னா நிறைய பேர் நம்ம சொல்லும்போது சார் நீங்க அந்த வீடியோவில் ஒரு ரேட் சொல்றீங்க, இந்த வீடியோ ஒரு ரேட் சொல்றீங்கன்னு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. இன்னர் அவுட்டர்னு ஒரு ஏரியாலேயே ஒரு இப்போ ரெட் ஹில்ஸ்ல சிட்டிலேருந்து கொஞ்சம் உள்ள இன்னர் அவுட்டர்னு சொல்லலாம். அப்போ இன்னர் அவுட்டர் நம்ம பிரித்து பார்க்கும்போது இன்னர் சிட்டியில் வரும்போது நமக்கு 6500 ரூபாயிலிருந்து 9000 ரூபா அப்படிங்கிற லேண்ட் ரேட் மாறுறதுக்கு வாய்ப்பு கம்பல்சரி இருக்குது, அதிகமாக மாறும். சரி, இதே அவுட்டர் சைடில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, ORR வரும்போது வண்டலூர் மீஞ்சூர் கனெக்டிவிட்டியில ஒரு கிரவுண்ட் ஏரியா வந்து இப்போ என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ரூபா வரையும் ஒரு கிரவுண்ட் ரேட் போயிட்டு இருக்குது. சரி, இதுவே ஒரு கிரவுண்ட் ரேட்டு இந்த மெட்ரோலாம் கம்ப்ளீஷன் ஆயிருச்சு, ஃபுல் ஸ்விங்கில் வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா 18 லட்சத்துலேருந்து 22, 23 லட்சம் வரையும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நான் உங்களை ஃபைனலாக சொல்கிறது என்ன அப்படின்னா இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா ரொம்ப ரொம்ப சேஃபரான பிளேஸுங்க ரெட் ஹில்ஸ். நீங்க கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட வேல்யூ மெட்ரோ கம்ப்ளீஷன் ஆனதுக்கு அப்புறம் 40% வரையும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் என்னங்க, நீங்க வந்து ஒரு லட்சத்துல வாங்கி போட்டீங்க அப்படின்னா அது 5 லட்சமா மாறுது, 4 லட்சமா மாறுது அப்படின்னா ஏன் நம்ம வாங்கி போடக்கூடாது? இப்பவே வாங்கி போட்டா பெஸ்ட். ஆனா ப்ரியாரிட்டி தான். நம்ம எந்த அளவுக்கு முன்னாடி வாங்கி போடுறோமோ பின்னாடியே அந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது எடுக்க முடியும். நான் 6 லட்சத்துக்கு வாங்கினது 7 லட்சத்துக்கு போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நான் 2 லட்சத்துக்கு வாங்கினது 8 லட்சத்துக்கு போகுது அப்படின்னா அது ஒரு பெரிய மாற்றம். அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் இருந்து பாக்குறீங்க அப்படின்னா எங்க பெனிஃபிட்ஸ், எந்த இடத்த வாங்கி போடலாம் அப்படின்னு. அதுலயும் முக்கியமான விஷயம், நீங்க டிடிசிபி அப்ரூவ்டான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் இருந்தா தான் பிரச்சனைகள் இருக்காது பெரிய. அதுக்கப்புறம் நான் லோன் போகணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க ஈஸியா லோன் போயிட முடியும். அதுக்கப்புறம் நீங்க வாட்டர் பாடிஸ்ல இருக்குதா அப்படிங்கிறதையும் ஒருக்கா செக் பண்ணிக்கணும். நான் நிறைய விஷயம் சொல்லும் போதும் சொல்றேன், நீங்க ஒரு லீகல் அட்வைசர் கண்டிப்பா செக் பண்ணணும். எந்த இடம் வாங்கணும்னாலும் லீகலா செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு பக்கம் இடத்த வாங்கி போடுறோன்னு சொல்லி நிறைய பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப நாள் நான் வச்சிருந்தேன் ஒரு இடத்துல இது பண்ணிட்டு 2வது டைம் வந்தேன் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்கள நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். நிறைய பேர் புலம்புறாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி வீடியோவில் ரிசர்ச் அண்ட் பேசிஸில் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ நான் நிறைய விஷயங்கள்ல நிறைய இடங்கள்ல பதிவு செய்கிற விஷயத்த மறுபடியும் இங்கே பதிவு செய்கிறேன். நம்ம ஒரு இடமோ ஒரு நிலமோ வாங்கணும் அப்படின்னு நினச்சா நமக்கு பணம் மட்டும் போதாதுங்க, கம்பல்சரி அதுக்கான அறிவும் வேணும். ஸோ பதட்டத்தில் பணத்தை கொண்டு போய் தவறான இடத்துல முதலீடு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அறிவில்லாதவன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவாங்க. அந்த அறிவை நம்ம லேண்ட் டீல் சேனல் மூலிமா கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க தாராளமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெட் ஹில்ஸை சார்ந்து பக்கத்துல யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அனுப்புங்க. இல்ல யாராவது முதலீடு பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா தாராளமா முதலீடு பண்ணுங்க. நிறைய இன்னைக்கு வெண்டார்ஸ் சைட்ஸ் இதெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. யாருக்கிட்ட கான்டாக்ட் பண்ணாலும் லீகலா செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சு, இல்லை வேற ஏரியாவை பத்தி சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. இல்லை என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சா, இல்லை ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு தாராளமா கூப்பிடுங்க. ஆக்கப்பூர்வமா பேசுவோம். நன்றி.